ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜேபி வேர்ல்ட் சேனல். நான் உங்க ஜேபி. ஒரு கதை சொல்லட்டுமா? நானும் பார்த்துட்டு இருக்கிற நீங்க ரெண்டு பேருமே ஒரே பிஸ்னஸ் பண்றோம். ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த ப்ராடக்டை வித்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஆசை வருது. நான் 100 ரூபாய்க்கு விற்கிற பொருளை நான் 90 ரூபாய்க்கு வித்தா உங்களோட கஸ்டமரும் எனக்கு தானே வருவாங்க. அதனால நான் கொஞ்சம் விலையை கம்மி பண்ணி 90 ரூபாய்க்கு விற்கிறேன். நீங்களும் 100 ரூபாய்க்கு வித்த இடத்துல உங்க கஸ்டமர் எனக்கு வரக்கூடாதுன்னு நீங்களும் 90 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு நிர்பந்தப்படுத்தப்படுவீங்க. இந்த மாதிரி போயிடுச்சுன்னா ரெண்டு பேரோட ப்ராஃபிட்டுமே கம்மி ஆகுமேன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரு சீக்ரெட் அக்ரிமெண்ட்டுக்கு வரோம். என்ன விஷயம்னா, நம்ம ரெண்டு பேரும் விற்கிற பொருளை 110 ரூபாய்க்கு வித்தோம்னா ரெண்டு பேருக்கு அது லாபமா தானே இருக்கும். அவங்க கஸ்டமர் அவங்களுக்கு. இதுதாங்க இன்னைக்கு நம்மளோட நெட்வொர்க்கோட நிலைமையா இருக்கு. ஒரு பக்கம் ஏர்டெல், இன்னொரு பக்கம் ஜியோ. இதை தவிர வேற நெட்வொர்க்கை மக்களால சூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். இனி நம்ம ஜியோவோட நெட்வொர்க் யூஸ் பண்ணோம்னா ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த பைசாலேருந்து 12-27% வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம நிர்பந்தப்படுத்தப்பட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து ஏர்டெல் இவங்களோட அந்த பேக் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, இந்த மார்க்கெட்ல இப்போதைக்கு 4 கம்பெனிஸ் ரொம்ப பாப்புலரா இருக்கு. மொத்தமாவே 5 கம்பெனிஸ் தான் இந்த நெட்வொர்க் பிசினஸ் பண்றாங்க. ஒன்னு ஜியோ, இனி ஒன்னு ஏர்டெல், தேர்ட் பாத்தீங்கன்னா வோடபோன் இந்தியா, ஃபோர்த் பிஎஸ்என்எல் அண்ட் லாஸ்ட் வந்து எம்டிஎன்எல். எம்டிஎன்எல் பொறுத்த வரைக்கும் 0.16 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அவங்க வச்சிருக்காங்க ஓவரால் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. அதுவே பிஎஸ்என்எல் நியர்லி 7 to 8% ஹோல்டு பண்றாங்க. இதே நேரம் வோடபோன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நியர்லி ஒரு 12% ஹோல்டு பண்றாங்கன்னா, ஏர்டெலை பொறுத்த வரைக்கும் 33% 34% கஸ்டமர்ஸை ஹோல்டு பண்றாங்க. இதே நேரம் லான்ச் ஆகி ஃபியூ இயர்ஸ்லயே ஜியோ 40%க்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸை ஹோல்டு பண்ணி இன்னைக்கு நெட்வொர்க் பிசினஸோட லீடரா மாறி இருக்காங்க. இன்னைக்கு ஜியோ என்ன ரேட்டை பிக்ஸ் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மற்ற கம்பெனிஸ் பிக்ஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு இந்த ஜியோ வளர்ந்து வந்திருக்கு. அவங்க இன்க்ரீஸ் பண்ண இந்த ஒரு பேக்கேஜை பார்க்கும்போது ஒரு சிலர் நம்ம கையில வந்து ஸ்மார்ட் போன் இருக்கு, நமக்கு 5G நெட்வொர்க் வேணும், பயங்கரமா நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸோ நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்றதே அந்த டைப் பண்ற போனா தான் இருக்கும். அதுல அந்த சிம்மு வந்து கேன்சல் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்றவங்க எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. பட் இன்னைக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 300 ரூபாய் பே பண்ண வேண்டிய இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு சிம் கேன்சல் ஆகாம இருக்கணும்னா கூட 250 300 ரூபாய் அவங்க பே பண்ணணும். ஜியோ எப்படி இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் மார்க்கெட், நம்ம இந்தியன் மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணாங்க, எல்லா விஷயத்தையும் இன்னைக்கான வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பை த வே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்க. அது எனக்கான மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலகட்டத்தில் ரிலையன்ஸோட ஃபவுண்டரா இருந்த துருபாய் அம்பானி, அவருக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்தியாவோட 9% எக்ஸ்போர்ட் பிசினஸ் ரிலையன்ஸ் தான் ஹோல்டு பண்ணி இருந்தாங்க. டெக்ஸ்டைல், பெட்ரோ கெமிக்கல்ஸ், இன்னும் ரீட்டைல்ஸ் சொல்லிட்டு அவங்களோட பிசினஸ் எல்லாத்தையுமே பயங்கர சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இதனால 2.6% ஜிடிபி ரெவென்யூ வந்து இந்த ஒரு ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன்ல இருந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்துகிட்டு இருந்தது. இந்த தருணத்துல துருபாய் அம்பானிக்கு ஒரு ஆசை வருது, எப்படியாவது இந்த டெலிகம்யூனிகேஷன் பிசினஸ்க்குள்ளால வரணும்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜியோ தான் ஃபர்ஸ்ட் அடிக்கலான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ஒரு கம்பெனியை ஃபவுண்ட் பண்றாங்க. அதோட மெயினான நோக்கம் துருபாய் அம்பானிக்கு என்னவா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாய்ஸ் கால் வந்து எவ்வளவு சீப்பா கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீப்பா கொடுக்கணும்னு அவர் ஒரு விஷன் வச்சிருந்தாரு. எனது வாய்ஸ் காலுக்காக ஒரு கம்பெனி அவங்க உருவாக்குனாங்களா, இன்டர்நெட்டுக்காக இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. 2000 காலகட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் கிட்ட ரொம்ப போன் இருக்காது. அப்படியே போன் இருந்தாலும் அவங்க போன் பண்ணி ஒருத்தங்க கிட்ட நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க. பிகாஸ் போன் கால் அவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்த காலகட்டம் அது. சொல்ல போனா போஸ்டல் கார்டு எழுதி அவங்க போஸ்ட் பண்ணக்கூடியது வந்து ரொம்பவே சீப்பா இருந்தது போன் காலை கம்பேர் பண்ணும்போது. இன்னைக்கு
எல்லாருமே போன் கால்ல கூப்பிட்டு மணிக்கூர் கணக்கா பேசுறோம். பட் 2000 காலகட்டம் அப்படி கிடையாது. மிஸ்டு கால்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மக்கள் கம்யூனிகேட் பண்ணாங்க. குறிப்பா இந்தியால 30% மக்களோட போன் வெறும் மிஸ்டு காலால கம்யூனிகேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த மிஸ்டு கால் எதை தான் சொல்லும் கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்லி இருப்பாங்க. நான் நல்லா இருக்கேன்னா ஒரு பெல், நான் இல்லை எனக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலன்னா 2 பெல். இந்த மாதிரி ஏற்கனவே கம்யூனிகேட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மெசேஜை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் ஃபோன் கால் பயன்படுத்தப்பட்டது. அதனாலதான் மக்கள் கிட்ட எப்படியாவது அவங்க போன் கால் வந்து ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்ட துருபாய் அம்பானி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாரு 2002ஆம் ஆண்டு. அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒரு விஷயம் அவரால் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியல. அதுக்கான காரணம் என்னன்னா, 2002ஆம் ஆண்டு ஒரு ஸ்ட்ரோக்கால தன்னுடைய 69வது வயசுல துருபாய் அம்பானி இறந்து போறாங்க. அட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸோட ஃபவுண்டரா இருக்கக்கூடிய துருபாய் அம்பானி இல்லாமலே ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதன் மூலம் 115 மில்லியன் வாடிக்கையாளர்களை அவங்க ஹோல்டு பண்ணி இருந்தாங்க. அந்த டெலிகம்யூனிகேஷன் பிசினஸ்ல லீடிங்காகவும் இருந்தாங்க. பட் சடனா பாத்தீங்கன்னா அவங்களோட ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஃபால் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முகேஷ் அண்ட் அனில் இவங்க 2 பேருக்குள்ளால பிரதர்ஸ்க்குள்ளால வந்த ஃபைட்னால அவங்களோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பிசினஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர ஆரம்பிச்சது. இத பார்த்த அவங்களோட அம்மா 2005ஆம் ஆண்டு அவங்களுக்கான ஒரு பிசினஸ வந்து பிரிச்சு கொடுக்கறாங்க. இதன் அடிப்படையில ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து முகேஷ் அம்பானி கையில இருக்கு. டெலிகம்யூனிகேஷன் இந்த ஒரு கம்யூனிகேஷன் செக்டார் வந்து அனில் அம்பானி கையில கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்ல, அவங்க ரொம்ப தெளிவா யோசிச்சு ஒரு அக்ரிமெண்டே போடுறாங்க. அண்ணா தம்பிக்குள்ளால இனி எந்த விதத்திலயும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு டெலிகம்யூனிகேஷன் இது மாதிரி அனில் அம்பானி கையில இருக்கக்கூடிய எந்த பிசினஸுக்கும் முகேஷ் அம்பானி போட்டி போட கூடாதுன்னு அந்த ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் அவங்க 2 பேருக்குள்ளால இருந்த சில பிரச்சனைகளை மாத்தி ஒரு அமைதியான பேச்சுவார்த்தையை அந்த டைமுக்கு கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். பட் வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் இந்த ஒரு பிசினஸ் பிளானை விட்டு கொடுக்கறதுக்கு முகேஷ் அம்பானி ரெடியா இல்ல. ஆமாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன்ல வந்து சைனா ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. ஸோ அவங்களோட அந்த மொபைல் கம்யூனிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தது. செகண்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரினா நம்ம இந்தியாவோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ற கம்யூனிகேஷனும் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். இந்த ஒரு பிசினஸ் வந்து விட்டு கொடுக்கறதுக்கு முகேஷ் அம்பானி வந்து ரெடியா இல்ல. சோ அந்த 10 வருஷம் கரெக்டா வெயிட் பண்ணவர் 2016ஆம் ஆண்டு கரெக்டா ஜியோன்ல ஒரு கம்பெனியை வந்து அவர் லான்ச் பண்றாரு. ரிலையன்ஸ் லான்ச் ஆன அந்த டைம்ல ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர் வச்சிருந்தவங்க தான் ஏர்டெல். இவங்க வந்து 24% வந்து ஹோல்டு பண்ணி இருந்தாங்க. மத்தது 8 கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்து ஈச் ஒரு 5% மார்க்கெட் ஷேர் வந்து ஹோல்டு பண்ணி இருந்தாங்க. இதுல குறிப்பா பார்க்கணும்னு சொன்னா 2011ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் மல்டிநேஷனல் கம்பெனியா லான்ச் ஆனதுதான் இந்த வோடபோன் இந்தியா. இதுக்கப்புறமா ஆதித்யா பிர்லா அக்ரி பிசினஸ் சேர்ந்தவங்க லான்ச் பண்ணது ஐடியா. இன்னும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுலதான் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், நம்மளோட பிஎஸ்என்எல், டாடா டோகோமோ, டெலிகாம், ஏர்செல், டெலினர் இந்த மாதிரி மற்ற எல்லா கம்பெனிஸும் சேர்ந்து ஓவராலா வந்து 8 கம்பெனிஸ் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% ஷேரை வந்து ஹோல்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அம்பானி பிரதர்ஸோட இந்த ஒரு நான் காம்பீட் அக்ரிமெண்ட் வந்து முடிவடைஞ்ச உடனேயே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து $670 மில்லியன் வந்து செலவு பண்ணி 95% ஷேரை வந்து இன்ஃபோடெல் பிராட்பேண்ட் சர்வீஸ் லிமிடெட்ல இருந்து முகேஷ் அம்பானி வாங்கி டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளால என்டர் ஆகுறாங்க. இதுக்கான மெயினான காரணம் என்னன்னா, மற்ற எல்லா நெட்வொர்க்கும் 3G ஸ்பெக்ட்ரத்துல இருக்கும்போது இந்த IBSL மட்டுமே 4G ஸ்பெக்ட்ரத்துக்கு கன்வெர்ட் ஆயிருந்தாங்க. அதுக்கான ஏலத்தை வந்து எடுத்திருந்தாங்க. சோ இது வந்து முகேஷ் அம்பானிக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்துன்னு சொல்லலாம். ஒன்ஸ் அந்த கம்பெனி வாங்கினதுமே ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் லிமிடெட்னு சொல்லிட்டு அந்த பேரை மாத்துறாங்க. இதுல ஜியோன்னு என்ன பேருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது டு லிவ், அது ஹிந்தி லாங்குவேஜ்ல வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. முகேஷ் அம்பானி இதுக்கான லான்ச் ஸ்பீச்ல சொல்லும் போது ஜியோன்னு சொல்றக்கூடியது வாழ்றது மட்டும் இல்ல,
எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிலையும் உயிருடன் அலைவா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி இருப்பாரு. ஜியோ இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் அந்த வயர் மூலமாகவும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாகவும் பயங்கரமா எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பாக்குறவங்க எல்லாருக்குமே அவங்க ஒரு இண்டிபெண்டா ஒரு சர்வரை வந்து பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு உள்ள மாதிரி தான் தோணுச்சு. பட் அவங்களோட ட்ரீம் அதை விட ரொம்பவே பெருசா இருந்தது. 2013ஆம் ஆண்டு இந்தியன் கவர்மெண்ட் ஜியோக்கு பாத்தீங்கன்னா வாய்ஸ் பிளஸ் இன்டர்நெட் ரெண்டுக்குமா சேர்த்து ஒரே லைசன்ஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. பிகாஸ் 70 to 85% நம்ம கவர்மெண்டோட ரெவென்யூ வந்து இந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை வந்து வாய்ஸ் கால் மூலம் வந்துகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்ல, வாய்ஸ்க்கு தனி லைசன்ஸ் எடுக்கிறோம், இன்டர்நெட்டுக்கு தனி லைசன்ஸ். இப்படி இருந்த இடத்துல பேக்டோர் வழியா ஜியோ வந்து டெலிகாம் பிசினஸ்குள்ளால என்டர் ஆக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 2010ல இருந்து 2017க்குள்ளால ஜியோ வந்து ஃபாரின் கம்பெனிஸா இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் டெலிகாம், டியூச்சி டெலிகாம் இவங்க 2 பேரோட கம்பைன் ஆகி வேர்ல்டு வைடா 2,50,000 கிலோமீட்டருக்கு வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளை கொண்டு போறாங்க. 90,000 டவரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் 4G இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. வேர்ல்ட் வைட் 30 பில்லியன் பிசினஸ் எம்பையரை பில்ட் பண்ண பிறகு இந்தியன் டெலிகம்யூனிகேஷன் மார்க்கெட் எப்படி இருக்கு, அதுல உள்ள விஷயங்கள் என்னன்னு உள்ளதை ஜியோ அண்ட் அதோட மேனேஜ்மெண்ட் வந்து ரிசர்ச் பண்றாங்க. அந்த ரிசர்ச்ல தெரிய வந்தது என்னன்னா 2016 இந்த காலகட்டத்தில் இந்தியாவிலேயே 24.3% பீப்புள் மட்டும்தான் டேட்டா இன்டர்நெட்டை யூஸ் பண்றாங்க. அதுலயும் 400 MB தான் ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்றாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, யூடியூப் இருக்கு, FB இருக்கு, வெப் இருக்கு, இந்த மாதிரி எவ்வளவோ எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் இருக்கு. பட் இந்த டேட்டா வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்றாங்க பிகாஸ் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இனி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மத்த எந்த ஒரு இடத்துல காம்படிட்டர்ஸும் அந்த டேட்டாக்கு இல்ல. எல்லாருமே வந்து போன் கால்ல தான் கம்பீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்ததுனால இந்த டேட்டா சைட் யாருமே கான்சென்ட்ரேட் பண்ணல. இந்த ஒரு பிசினஸ் ஐடியாவை ஜியோ கையில எடுக்கிறாங்க. செப்டம்பர் 2016 42வது ரிலையன்ஸ் ஆனுவல் கிராண்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்க இந்த டைம்ல முகேஷ் அம்பானி 4 முக்கியமான விஷயங்களை வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுக்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜியோ வந்து எந்த வாய்ஸ் கால் இந்தியாவுக்குள்ள மேக் பண்ற எந்த ஒரு வாய்ஸ் காலுக்கும் பைசா சார்ஜ் பண்ணாதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா இருந்தது. செகண்ட், ஃபாரின் கால்ஸுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. செகண்ட், ஒரு நாளைக்கு 100 SMS வந்து ஃப்ரீயா சென்ட் பண்ணிக்கலாம். 101வது SMS சென்ட் பண்ணும்போது தான் பே பண்ற மாதிரி இருக்கும். தேர்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா மந்த்லி ரீசார்ஜ், 3 months ஒன்ஸ் ரீசார்ஜ்னு சொல்லிட்டு 10 பிளான்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து எல்லாரையுமே பயங்கரமா ஷாக் ஆக வச்சதுன்னு சொல்லலாம். அது என்னன்னா, ஜியோ சிம்ம வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ண 15 நிமிஷத்திலேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு எவ்வளவு அந்த டிசம்பர் 31 வரைக்கும் நீங்க எவ்வளவு கால்ஸ் வேணாலும் பண்ணலாம். அன்லிமிட்டெட் கால்ஸ், மெசேஜ், அன்லிமிட்டெட் மெசேஜ் எல்லாமே ஃப்ரீயா பண்ணிக்கலாம். டேட்டா ஒரு நாளைக்கு 4 GB உங்களுக்கு கொடுப்பாங்க. இது டிசம்பர் 31, 2017 வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுத்தாங்க. இது பயங்கரமா ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா டேட்டா 400 MB யூஸ் பண்ணவங்களுக்கு 4 GB கொடுத்தது பயங்கரமான ஒரு விஷயமா காணப்பட்டது. அதுக்கு அப்புறமா அந்த ஆஃபரை மறுபடியும் நியூ இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த டைம்ல தான் அவங்க சின்ன சின்ன சேஞ்சஸை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா 4 GB இருந்த டேட்டாவை 1 GB கம்மி பண்ணாங்க. அண்ட் பிப்ரவரியில பாத்தீங்கன்னா ஜியோ பிரைம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்தாங்க. என்ன ஜியோ பிரைம்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம். அதுல நீங்க ஆட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 99 ரூபாய் ஒரு வருஷம் பே பண்ணா போதும். உங்களுக்கு பெட்டரான நெட்வொர்க், பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி கிடைக்கும். இதுதான் வந்து அந்த ஜியோ பிரைம் உள்ள விஷயத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விதத்துல மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க, ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுலயே குறிப்பா மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஃபேஸை வச்சு ப்ரொமோட் பண்ணாங்க. அதுல ஒரு ஆள் தான் வந்து ஷாருக் கான். அவங்க தான் ஜியோவோட பிராண்ட் அம்பாசிடராகவும் இருந்தாங்க. இதுக்கப்புறம் எல்லாராலையும் ஃபேமஸா பார்க்கப்பட்ட IPL, இந்தியன் பிரீமியர் லீக்,
இந்த விஷயத்துல வந்து 7 டீமையுமே வந்து ஜியோ வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. எவ்வளவு பே பண்ணாங்கன்னே தெரியல. ஒரே ஒரு வாட்டி தான் ஐடியா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஸ்பான்சர் பண்ணி இருந்தாங்க. பட் ஜியோ ஒவ்வொரு வருஷமும் பே பண்ண ஆரம்பிச்சாங்க. இது கஸ்டமர் மத்தியில ஒரு பெரிய ரீச் கொடுத்ததுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ஜியோ என்னதான் மக்கள் மத்தியில போய் சேர்ந்தாலுமே இன்னொரு பக்கத்துல மக்கள் மத்தியில 4G சப்போர்ட் ஆகுற போன் வந்து ரொம்ப இல்லாதது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தது. சோ அந்த டைம்ல ஜியோ போன் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, லைஃப்னு சொல்ற பிராண்ட்ல இருந்து இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் 4G நெட்வொர்க் வந்து கொண்டு வராங்க. அது வந்து வேர்ல்டோட 5th லார்ஜஸ்டாவும் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ஜியோ பண்றது வந்து எல்லா மக்களுக்குமே மொத்த எல்லா பிசினஸ் பீப்புளுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா, ஏர்டெலுக்கு 50 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு 12 வருஷம் ஆச்சு. அதுவே வோடபோன் ஐடியாவுக்கு 13 வருஷங்கள் ஆச்சு. பட் ஜியோ ஆரம்பிச்ச 84வது நாள் 83 பட் ஜியோ ஆரம்பிச்ச 83வது நாளே அவங்க அதை ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு 6 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆயிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லணும்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் 7 பேர் ஜியோல வந்து தங்களை இணைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும். ஒரு காரணத்தினால ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சிம்மா இருந்தது. பிளாக்ல வந்து ஃபார்ம் வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 100 ரூபாய் ஒரு ஃபார்முக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வாங்கி அதை வந்து ஃபில் பண்றாங்க. 174 நாட்கள் இந்த ஜியோ லான்ச் ஆகி 174 நாட்கள் வந்து பயங்கரமான சேலா இருக்குது. ஜியோவோட இந்த ஒரு அசூர வளர்ச்சி வந்து மத்த டேட்டா நெட்வொர்க்கை வந்து காலி பண்ற மாதிரி அமையுது. இதனால அவங்களும் அவங்களோட ப்ராஃபிட்டை கம்மி பண்ற ரேஞ்சுக்கு வராங்க. ஒரு ஜியோ லான்ச் ஆன ஃபர்ஸ்ட் குவார்டர்லயே சில நெட்வொர்க் 122 ரூபாய்க்கு இருந்தது 104 ரூபான்னு சொல்லிட்டு அதுல கம்மி பண்றாங்க. ஏர்டெலை பொறுத்த வரைக்கும் 80% ஆஃப் பண்ண வேண்டியது வருது. ஐடியாவை பொறுத்த வரைக்கும் 60% அவங்க ஆஃப் கொடுக்கறாங்க. என்னாலுமே ஜியோவை வந்து யாராலையும் மேட்ச் பண்ணவே முடியல. ஜியோ வந்து போக போக 11 GB பெர் மந்த் யூஸ் பண்ற அளவுக்கு அவங்க பயங்கரமான டேட்டாஸை வந்து வாரி அள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதனால பாத்தீங்கன்னா ஏர்டெல் வந்து CCI அந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. பட் இது வந்து அந்த டைம் ரிஜெக்ட் ஆகுது. அதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, ஜியோ வந்து இப்பதான் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதனால ஆஃபர் கொடுக்கறாங்கன்னு உள்ள பட்சத்துல இந்த கேஸ் வந்து நிராகரிக்கப்படுது. ஜியோன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கம்பெனியோட என்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மேக்சிமம் நெட்வொர்க்கிங் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து பேங்க்ரப்ட் ஆகுறதுக்காக காரணமா அமைஞ்சது. இனி ஒரு பக்கம் வோடபோன் ஐடியா இந்த ரெண்டுமே அவங்களுக்கு 10% லாஸ்ல ரெண்டுமே மெர்ஜ் பண்ணாங்க. இனி ஒரு பக்கம் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேற வழி இல்லாம ஜியோ கிட்டேயே அந்த கம்பெனியை சேல் பண்ணவும் செய்யறாங்க. ஒரு பக்கத்துல ஜியோவோட இந்த ஒரு அதிரடியான என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனிஸும் போய் வெறும் 4 கம்பெனிஸ் தான் மார்க்கெட் ஃபீல்ட்ல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது என்னதான் சொன்னா, ஏர்டெல், ஜியோ, வோடபோன் அண்ட் ஐடியா ரெண்டு கம்பைன் பண்ணி ஒரு கம்பெனி ஆயிட்டாங்க. இனி ஒன்று BSNL. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஜியோக்குள்ளாலேயே மிகப்பெரிய பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சது. அதோட ஷேர் ஹோல்டர்ஸ் எங்களுக்கு இன்னமுமே ஒரு பக்கம் என்னதான் ப்ராஃபிட் பில்லியன் கணக்குல இருந்தாலுமே டெப்டும் 10x கணக்குல போயிட்டு இருக்கு. 2013 கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு டெப்ட் இப்போ நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இதை கேட்ட முகேஷ் அம்பானி உங்களோட காசு உங்களுக்கு திருப்பி வர்றதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லிட்டு அவரே முன் வந்து சொல்ற அளவுக்கு ஆகுது. ஜியோல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றதுக்காக முகேஷ் அம்பானி முக்கியமா 4 விஷயங்களை பண்றாங்க. அதுல ஒன்னு ஜியோவோட ஆப்டிக்கல் ஃபைபர் அண்ட் டவர். இதை ரெண்டையுமே செப்பரேட்டா வேற கெனடியன் கம்பெனி ப்ரூஃபீல்ஸ்க்கு வந்து கொடுக்கறாங்க. சோ அவங்க அதை பார்த்துப்பாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸோட பெட்ரோலியம் இதுல இருக்கக்கூடிய 20% ஷேரை சவுதியை சேர்ந்த அரம்கோ கம்பெனிக்கு சேல் பண்றது அது. பட் கோவிட் எண்டமிக்னால அவங்களால அதை வந்து சேல் பண்ண முடியல. அதனால பேக்கப் பிளான் வச்சிருக்காங்க. பேக்கப் பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கண்டென்ட் ரொம்பவே பூமிங்கா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு 9.9% ஷேரை வந்து 5.7 பில்லியனுக்கு வந்து சேல் பண்றாரு. இது மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நிறைய இதுக்கு சேல் பண்றாங்க. ஈவன் கூகுள் கூட 4.5 பில்லியன் கொடுத்து அவங்க ஷேர் வாங்கி இருக்காங்க.
தேர்ட் பாத்தீங்கன்னா ஜியோ போனை வந்து பல்கான ஆர்டர்ஸ்ல சேல் பண்றது தான் அந்த ஒரு தேர்ட் பிளானா இருந்தது. ஃபோர்த் இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா தனித்தனியான கன்சியூமர் சர்வீஸ் வைக்காம ஜியோ சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் மீடியாவா இருக்கலாம், டெலிகாமா இருக்கலாம், எவ்ரிதிங் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரே கன்சியூமர் சர்வீஸ் வைக்கிறதா அந்த ஒரு பிளான். அண்ட் இது எல்லாமே வந்து ரொம்பவே எஃபெக்டிவா ஒர்க் பண்ணுச்சு. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2023ல வந்து டிஸ்னி இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்பர் 1 லீடிங் ஒரு லீடராகவே நம்ம ஜியோ வந்து மாறி இருக்கு. 2021ல நம்ம இந்தியன் மார்க்கெட்ல டாப்பா இருந்த இன்டர்நெட் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்னி ஹாட்ஸ்டார். பட் இதோட ஷேர் இன்னைக்குள்ள இந்தியன் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஜியோ வந்து 63.16% ஹோல்ட் பண்றாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 33.84% மட்டும்தான் இந்த டிஸ்னி கிட்ட இருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட்ல மறுபடியும் லீடிங் லெஜெண்டாவே வந்து ஜியோ வந்து மாறி இருக்கு. இதுக்கு காரணம் முகேஷ் அம்பானி அவரோட தாட் ப்ராசஸ் தான். இன்னைக்கு இந்தியாவில் 112 கோடி சிம் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. இனியும் பார்க்கணும்னா இதுல 47 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜியோக்கு இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இந்த டிஜிட்டல் இந்த இன்டர்நெட்டை கொண்டு போய் பட்டி தொட்டி எங்க கொண்டு போய் சேர்த்த பெருமை கண்டிப்பா ஜியோக்கு இருக்கு. அவங்க ஆஃபர் பண்ண அந்த ஃப்ரீ டேட்டா எல்லாமே மக்கள் மத்தியில இன்டர்நெட்னு ஒரு விஷயம் வந்து பூம் ஆகுறதுக்கு காரணமா இருந்தது. இன்னைக்கு நம்ம வாங்குற ட்ரெஸ்ஸஸா இருக்கலாம், சாப்பிடுற ஃபுட், ஆர்டர் பண்ற கேக் முதற்கொண்டு எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன்ல பார்த்து ஆர்டர் பண்ற அளவுக்கு நம்ம டெவலப் ஆனதுக்கு காரணம் வந்து டேட்டா நம்ம பக்கத்துல வந்ததுதான். இதை கொண்டு வந்து ரீச் பண்ண பெருமை வந்து ஜியோக்கு தான் சேரும். ஒரு பக்கத்துல இன்டர்நெட் யூஸ் பண்ணாலே தப்புன்னு சொன்ன இடத்துல இருந்து எல்லாத்துக்கும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்மளை பழக்கப்படுத்திட்டு இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு வந்து ட்ரக் கொடுக்குறோன்னு சொன்னா அந்த ட்ரக்குக்கு அவங்க அடிக்ட் ஆகுவாங்க. ஒன்ஸ் அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியாது. இன்னைக்கு நம்மளால விட்டு வெளியே வர முடியாத இந்த ஒரு சிச்சுவேஷன்ல 5Gன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொண்டு வந்து மறுபடியும் இன்டர்நெட்டோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜியோவா இருக்கலாம் இல்ல ஏர்டெல்லா இருக்கலாம், ரெண்டுமே 5G நெட்வொர்க், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ற நெட்வொர்க். இதுல வந்து மினிமமா ஒரு பர்சன் யூஸ் பண்றதுக்கான ஒரு சிம் வேலிடிட்டியா இருக்கக்கூடிய அந்த ரீசார்ஜ் பண்ற பேசிக் அமௌண்ட் கூட இல்லாத அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இதுலயும் ஜியோவை பாத்தீங்கன்னு சொன்னா மினிமம் நம்ம நெட் போடணும்னு சொன்னா 2G இருக்கக்கூடியது மாதிரி போட்டாதான் நமக்கு 5G கிடைக்கும். அந்த மாதிரி பிளான்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் என்னென்ன விஷயங்கள் வரப்போகுதுன்னு தெரியல. பிகாஸ் இப்ப மார்க்கெட்ல இருக்கிறது இவங்க 2 பேர் தான். ஓகே, இப்போ வேற வழியே இல்லையா, எல்லாரும் கண்டிப்பா இதைத்தான் யூஸ் பண்ணி ஆகணுமா, வேற கம்பெனியே இல்லையான்னு கேட்டீங்கன்னு சொன்னா இருக்கவே இருக்கு பிஎஸ்என்எல். எஸ், அவங்க 30 days கொடுக்குறாங்க. இவங்க வந்து 28 days தான் கொடுக்குறாங்க. பட் அவங்க 30 days கொடுக்குறாங்க. 2 GB per day கொடுக்குறாங்க. ஆகஸ்ட்ல இருந்து 4G வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இதோட பிளான் வந்து இதுவரைக்கும் இருக்கக்கூடியது வந்து 197 தான். இதுவே ஜியோ கூட கம்பேர் பண்ணோம்னா 249 வருது 5G. ஆனா பட் ஏர்டெல்ல கம்பேர் பண்ணோம்னா 299 வருது. இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு சிம் வந்து கொஞ்ச நாள் வேலிடிட்டியா இருக்கணும், அந்த நம்பர் வந்து நம்ம கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, ஈவன் பெரியவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பிஎஸ்என்எல் ஆப்ஷன் வந்து பெஸ்டா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஜியோ அண்ட் ஏர்டெல் உண்மையிலே மக்களை வச்சு பயங்கரமா விளையாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷனே இல்லையா? அவங்க நினைக்கிற மாதிரி ரேட் ஏத்துறாங்க. என்னதான் நாங்க 2.5 வருஷம் ரேட் ஏத்தல, இப்ப ஏத்துறோம்னு சொன்னாலும் பெர் கேபிட்டல் இன்கம் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு நம்ம இந்தியாவில். ஸோ ஒரு சராசரியா ஒரு அமௌண்ட் வாங்கக்கூடிய ஒரு குடும்பத்துல அவங்க யூஸ் பண்றது எல்லாருக்கும் ஒவ்வொரு போன் இருக்கும். அவங்க இந்த ரீசார்ஜுக்கு மட்டுமே ஒரு மாசம் எவ்வளவு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து விட்டது யாருடைய தப்பு? மக்களுடைய தப்பா? அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண மக்களுடைய தப்பா? இல்ல மக்களுடைய அறியாமைய கம்பெனிஸ் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி அவங்களையும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை தான் மீட் பண்றேன். பை, see you, take care.